முக்கியமா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டு பணம் சம்பாதிக்கணும், நிறைய லாபங்கள் சம்பாதிக்கணும் என்ற ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கும். எதுக்குன்னா கவர்மெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட தேர்வு எழுதுற அத்தனை பேருக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடுங்க. ஏன்னா சடனா சில பேருக்கு வேற ஒரு நாட்டுக்கு போற மாதிரியான சூழ்நிலை வரும். 7ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டுல இருக்கிறதுனால மேரேஜ்ல இருந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்து உங்களுக்கு லக்ன்றது அமையறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும். காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. இந்த வாட்டி நாம இந்த 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பலன்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது, எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு போக போறதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மிதுனத்துல குரு மற்றும் சுக்கிரன் இருக்காங்க, கடகத்துல சூரியன் மற்றும் புதன் இருக்காங்க, சிம்மத்துல கேது இருக்காரு, கும்பத்துல ராகு இருக்காங்க, மீனத்துல சனீஸ்வர பகவான் இருக்காரு. இந்த மாதம் 16ஆம் தேதி பாத்தீங்கன்னா கடகத்தில் இருக்கிற சூரிய பகவான் சிம்மத்துக்கு போயிட்டு அங்க கேதுவுடன் இணைந்து இருப்பாரு. இந்த மாதம் 21ஆம் தேதி பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் மிதுனத்தை விட்டுட்டு கடகத்துக்கு போயிட்டு அங்க புதனுடன் இணைந்து இருப்பாரு. அப்படியே இந்த மாதம் முழுக்க செவ்வாய் கன்னி ராசியில இருப்பாரு. இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ். இப்போ இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட ராசிநாதரான செவ்வாய் 11ஆம் வீட்டுல இருக்காருங்க. முக்கியமா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டு பணம் சம்பாதிக்கணும், நிறைய லாபங்கள் சம்பாதிக்கணும் என்ற ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கும். எதுக்குன்னா செவ்வாயன் சொன்னாலே உழைக்கிற பிளானட். அந்த அதிபதி 11ல போகும்போது பொதுவாவே ஒருத்தங்களோட ஜாதகத்துல லக்னாதிபதி 11ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு சொந்தமா தொழில் பண்ணணும் என்ற ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கும். அப்படியே தொழில் பண்ணிட்டு சம்பாதிச்சிடுவீங்க வேற. சோ இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு பிசினஸ் ஏதாச்சும் பண்ணணும் என்ற ஆர்வம் வரும். இல்ல ஆல்ரெடி பிசினஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்க உங்களோட தொழில நிறைய காசு சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புண்டு, ப்ராஃபிட்ஸ் கெயின்ஸ் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு 10ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் 10ஆம் வீட்டுக்கு வரப்போறாரு இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறமா. கவர்மெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட தேர்வு எழுதுற அத்தனை பேருக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடுங்க. ஏன்னா சூரியன் சொன்னாலே கவர்மெண்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட கிரகம். அப்படிப்பட்டது சூரியன் தன்னோட சொந்த வீட்டுக்கு தொழில் வீட்டுக்கு வர்றாரு. உங்களுக்கு கவர்மெண்ட் தொழில் கிடைச்சிரும். இல்ல ஏற்கனவே கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவியேற்றங்கள்ன்றது இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. பொதுவாவே சூரியன் 10ல இருந்தா பதவி ஏற்றம்ன்றது கொடுப்பாங்க. ரொம்ப நாளா ப்ரமோஷனுக்காக அப்ளை பண்ணிருக்கீங்க, ப்ரமோஷன் சொல்லியிருக்காங்க, ஆனா இப்ப வரைக்கும் கொடுக்கவே இல்லைன்னா ப்ரமோஷன்ன்றது கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனா எதிர்பார்த்தா கிடைக்காது. ஏன்னா அஷ்டம குரு போகுது இல்லையா? சோ அஷ்டம குரு டைம் பீரியட்ல நமக்கு இனிமே என்னமா கிடைக்க போகுது நம்ம நினைக்கிற டைம்ல எதிர்பார்க்காத வகையில ப்ரமோஷன்ன்றது கூட கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. ஒரு அதிகாரம்ன்றது உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. சில விருச்சிக ராசிக்காரங்க இந்த டைம் பீரியட்ல புதுசா பிசினஸஸ்ன்றது செட்டப் பண்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அப்படியே உங்களுக்கு அஷ்டமாதிபதி ஆன புதன் 9ஆம் வீட்டுல இருக்காங்க. சோ சடனா சில பேருக்கு வேறொரு
ஸ்டேட்டுக்கோ இல்லாட்டி சடனா சில பேருக்கு வந்து வேற ஒரு நாட்டுக்கு போற மாதிரியான சூழ்நிலை வரும். சில வாட்டி அது வேலைக்காக ஆகலாம், சில வாட்டிக்கு அது டிரான்ஸ்பர்ஸ் கூட ஆகலாம். எஸ்பெஷல்லி இந்த கவர்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கிற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து டிரான்ஸ்பர் வேற ஸ்டேட்டுக்கு வந்து டிரான்ஸ்பர்ன்றது கிடைச்சிட்டு போகலாம். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் மூலமா கூட ஆகலாம். முக்கியமா இந்த டைம் பீரியட்ல 11ஆம் வீட்டு அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு 9ஆம் வீட்டுல இருக்கிறதுனால நீங்க வந்து இந்த ஹையர் எஜுகேஷன் மூலமா உங்களுக்கு பண வரவு கெயின்ஸ்ன்றது இருக்குது. ஃபார் சப்போஸ் பிஜி முடிச்சிருக்கீங்க ரொம்ப நாளுக்கு முன்னால, உங்க படிப்புக்கு ஏத்த மாதிரி வேலை கிடைக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த டைம் பீரியட்ல உங்க படிப்புக்கு ஏத்த மாதிரி வேலை கிடைச்சிரும். இல்லன்னு வைங்க, நீங்க இப்போ வரைக்கும் டிகிரி முடிச்சுட்டு வந்து ஒரு நார்மல் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, சும்மா டிஸ்டன்ஸ்ல ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் பிஜி போட்டுட்டு இப்போ அது உங்களுக்கு கைக்கு வந்துருச்சு சர்டிபிகேட்னு வச்சுக்கோங்க. அது மூலமா வந்து என்னன்னா உங்களுக்கு சம்பளம் இன்கிரிமெண்டோ இல்லாட்டி நீங்க வந்து இப்போ வரைக்கும் காலரா தானே நார்மல் ஸ்டாஃபா தானே வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க எம்பிஏ முடிச்சிருக்கீங்க தானே, நீங்களே ஹெச்ஆரா இருந்துக்கோங்க இல்லாட்டி வந்து நீங்களே மேனேஜரா இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அது எந்த மாதிரி சூழ்நிலைன்னா எதிர்பார்க்காத வகையில வரும் அந்த சூழ்நிலையோட. ஏன்னா அஷ்டம குருனால ஃபார் சப்போஸ் யாரோ ஒருத்தங்க ஹெச்ஆரோ மேனேஜரோ வந்து சண்டை வச்சுக்கிட்டு போவாங்க. சோ அந்த சண்டை வச்சுக்கிட்டு போகும்போது வந்து இமீடியட் ஹைரிங் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ அதே நேரத்துல வந்து நீங்க எம்பிஏ முடிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சோ உங்களுக்கு எப்படியும் 7-8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லையா இந்த கம்பெனில. சோ என்னன்னா உங்களையே ப்ரமோட் பண்ணி விடுறோம்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். அந்த மாதிரி விஷயங்கள் கூட நடக்கலாம். அது மூலமா உங்களுக்கு 10 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களுக்கும் ஒரே அடியே 30 ரூபாய் சம்பளம் கூட கிடைக்கலாம். அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அப்படியே 7ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் வந்து உங்களுக்கு 8ஆம் வீட்டுல போயிட்டு இருக்காரு இந்த 21ஆம் தேதி வரைக்கும். சோ உங்களுக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப் லைஃப்ல, மேரேஜ் லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் வருதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. அப்படியே 21ஆம் தேதிக்கு அப்புறமா 8ஆம் வீட்டுல இருக்கிற சுக்கிர பகவான் வந்து 9ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆவாருங்க. சோ 7ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டுல இருக்கிறதுனால மேரேஜ்ல இருந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்து உங்களுக்கு லக்ன்றது அமையறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. சோ இந்த டைம் பீரியட்ல மேரேஜ் ஆகிற விருச்சிக ராசிக்காரங்க யார் இருக்காங்களோ உங்களோட மனைவி மூலமா உங்களுக்கு வந்து லைஃப்ன்றது நிறைய சேஞ்ச் ஆகுறதுக்கு வாய்ப்புண்டு. உங்க ப்ரொஃபஷன்ல சக்சஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புண்டு. இல்ல இன்கேஸ் உங்களோட மனைவி சாட்லயோ உங்களோட ஹஸ்பண்ட் சாட்லயோ நல்ல ஒரு தசை அந்தர் தசை, அதுவும் 7ஆம் வீட்டு லைஃப் பார்ட்னருக்கு சம்பந்தப்பட்ட ஒரு தசை அந்தர் தசை போயிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது மூலமா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைப்பதுக்கான வாய்ப்பு உண்டு. சோ உங்களோட லைஃப் பார்ட்னர் சாட் மூலமா உங்களுக்கு வந்து பினான்சஸ் நல்லா வளர்றதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 11ஆம் வீட்டுல செவ்வாய், உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதியும் செவ்வாய் தான். எந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் சொல்லிட்டு நம்ம பாத்துக்கலாம். 6ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னாலே ஆர்குமெண்ட்ஸ் கான்ஃபிளிக்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். சோ இந்த 6ஆம் வீட்டு அதிபதி வந்து 11ஆம் வீட்டுல இருக்கும் போது 11ஆம் வீடு நம்மளோட எல்டர் சிப்லிங்ஸ் அப்படியே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். சோ குடும்பத்துல மூத்தவர்கள் உங்களுக்கு அண்ணாவோ அக்காவோ இருந்தா இந்த டைம் பீரியட்ல அவங்களுக்கும் உங்களுக்கு ஒத்து வராது, கொஞ்சம் கருத்து வேறுபாடுன்றது இருக்கும். அப்படியே உங்களுக்கு நண்பர்கள் கூட வந்து கருத்து வேறுபாடுன்றது இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. சோ அதனால விருச்சிக ராசிக்காரங்க மட்டும் இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் கவனமா இருந்துகிட்ட, அந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருந்துகிட்ட பெஸ்ட். மத்தபடி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு என்ன ரெமிடி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. சோ அதுக்காக மட்டும் நீங்க செவ்வாய்க்கு டெய்லி தரணி கர்ப்ப சம்பூதம் வித்யுத் காந்தி சமப்பிரபம் குமாரம் சக்தி ஹஸ்தம் தம் மங்களம் பிரணமாமியகம் இந்த மந்திரம் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 7 வாட்டி படிக்கணும். இந்த மந்திரம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான தொல்லையும் இருக்காம எந்த விதமான பாதிப்பும் இருக்காம இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லாங்க. மத்தபடி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோப வந்து. ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு சின்ன அறிவிப்பு.
இந்த மாதிரியான ஜோதிட பலன்களு, பெயர்ச்சி பலன்களு தொடர்ந்து பார்க்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வந்துடும். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்து கீழே காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.